கள்ளச்சாராயம் குடிச்சு 14 பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் 15 லட்சம். மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1276, போலீஸ் எண்ணிக்கை 82,840, மொத்த ஜெயில் 133. நல்ல மனசு வேற யாருக்குமே வராதுமா. ഹായ്, എന്റെ ജയയുടെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളിന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളെ സ്വന്തം വിജയകാന്ത് സാറിന്റെ രമണ മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. കഴിഞ്ഞ സീൻ എന്ന് പറയുന്ന ഫുൾ ആ ഒരു നമ്മൾ പറയില്ലേ കിങ് ഓഫ് ലെഗ് ഫൈറ്റ് എന്നൊക്കെ നമ്മൾക്ക് കമന്റ് വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. അതായത് ഗംഭീരമായിട്ട് നമ്മൾ ആ ഒരു വീഡിയോയിൽ എടുത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. ആ ഫൈറ്റ്സിനൊക്കെ ഗംഭീരമായിട്ട് തന്നെ ചെയ്തു. പ്രത്യേകിച്ച് കാലിനെ കൊണ്ടുള്ള തൊഴിൽ സാധനങ്ങൾ ആ സിനിമയിൽ നമ്മളും പറഞ്ഞു. അതുകൂടാണ്ട് ആ സിനിമയിൽ തന്നെ വന്നിട്ട് മറ്റേ ആള് പറയുന്നുണ്ട് കാലിനെ കൊണ്ട് വരെ നടക്കാൻ മാത്രമല്ല അടിക്കാനാണ് ഇങ്ങനെയൊക്കെ പറ്റുമെന്നുള്ളത്. ദൈവം കൊടുത്തിട്ടുണ്ട് എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട് അങ്ങനെ ഡയലോഗ് ഉണ്ടായിരുന്നെ. അതിനുശേഷമാണെങ്കിൽ പുതിയൊരു ക്യാരക്ടറിന്റെ എൻട്രി വന്നു. ആ എൻട്രിക്ക് ശേഷം പിന്നീട് നമുക്ക് തുടർന്ന് കാണാം. ഏകദേശം മറ്റേ പറയുന്നത് കുട്ടികളെ രഹസ്യങ്ങളൊക്കെ ഞാൻ കണ്ടുപിടിക്കുന്നുള്ള ഏകദേശം രണ്ടുപേര് രണ്ട് സ്ഥലത്ത് നിന്ന് ഇങ്ങനെ രഹസ്യങ്ങൾ കണ്ടുപിടിക്കാൻ നോക്കുന്നതാണ് കാണുന്നത്. അതെവിടെ ഒരു പോയിന്റിൽ എത്തുമ്പോഴായിരിക്കും എല്ലാം റിവീൽ ആവുന്നത്. നമുക്ക് നേരെ അസിലോട്ട് പോകാം. തുടങ്ങിയാലോ? ഇന്നലെ കണ്ട ഇതല്ലേ തിയേറ്ററിലാണ്. ഏത് പാട്ടത്? ഏതോ ഒരു പടം കാണാൻ പോയ പോലെയില്ലേ? ഓ പണ്ടത് വീക്ക വെച്ചിട്ടുണ്ട് ഈ പരസ്യൊക്കെ. ഓ മറ്റേ ഗവൺമെന്റ് ഓഫീസ് ആയിരിക്കും ചിലപ്പോ. മറ്റേ നമ്മളത് പറഞ്ഞില്ലേ ഇതല്ലേ ബെസ്റ്റ് പ്ലേസ്. ആരും അങ്ങനെ പെട്ടെന്ന് സംശയിക്കില്ലല്ലോ. അധികം ഡയലോഗ് ഇല്ലാണ്ട് അതങ്ങ് കാണിച്ചല്ലോ. அന്ന് ஏசிஎஃப் ഉണ്ടായിരുന്നു. 17ஆம் தேதி அவங்க அடுத்த ஆபரேஷனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இந்த தடவை எப்படியாவது அவங்களுக்கு பிடிச்சாகணும். ராதாகிருஷ்ணன் யார்? ஓவர் சார். நமக்கு வந்த ஃபேக்ஸ் மாதிரியே பிரஸ்ஸுக்கும் கவர்னருக்கும் சேர்த்து மொத்தம் 12 ஃபேக்ஸ் வந்திருக்கு. 12 ஊர்ல இருந்து வந்திருக்கு. எல்லாமே பப்ளிக் போத். மெசேஜ் ஓவர். இந்த தடவை அவங்க ஜெயிச்ச மானம் போய்டும். எந்த டிபார்ட்மென்ட்ல கை வைக்க போறாங்கன்னே தெரியல. அதான் பெரிய தலைவலியா இருக்கு. பிரஸ்ஸுக்கும் ஃபேக்ஸ் போயிருக்கு. ஈவினிங் டிவி நியூஸ்ல இது வரும். தமிழ்நாடு பூரா இது தெரிய போகுது. எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாததுனால எல்லா ஆபீசர்ஸும் பயந்து சாக போகிறாங்க. ஒரு வகையில இது நமக்கு நல்லதுதான். அவங்க மறைஞ்சிருக்கிறத விட வெளியில வருது நமக்கு நல்லது. இந்த தடவை எப்படியோ ஒருத்தனாவது நம்ம கிட்ட மாட்டுவோம். மிஸ்டர் கீர்த்தி சார், தமிழ்நாடு ஃபுல்லா அலர்ட்டா இருக்கணும். ஓகே. சந்தேகப்படுற மாதிரி யாரு இருந்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். 5 பேருக்கு மேல தெருவு நின்னுட்டு இருந்தா அவங்களை செக்அப் பண்ணி அட்ரஸ் வாங்கிட்டு விடுங்க. சரி சார். Every 4-wheeler and 2-wheeler should be checked up thoroughly day and night. ഇവരെ മറ്റേ പക്ഷേ ഇതാണല്ലോ ഡ്രസ് കണ്ടായിരുന്നു അവരുടെ ഡിഫറെന്റ് ആയി. ക്രൈം ബ്രാഞ്ച് உங்களுக்கு சந்தேகப்படும்படி அருகில் எவரேனும் இருந்தால் எல்லா துறைகளின் அதிகாரிகளும் உறுதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்கள் பாதுகாப்பிற்கு எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். ஐயா, நீங்க என்ன டென்ஷன் ஆகிறீங்க? முதல்ல இந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் டென்ஷன் கம்மி பண்ணுங்க. இவரு மற்ற சினிமாலக்கு വരുന്ന ஆக்டர் അല്ലേ? இந்த டிபார்ட்மென்ட்ல யாரை தூக்க போறான்னு தெரியலையா? ரொம்ப பயமா இருக்கியா? ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒருவேளை நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மென்ட்ல கை வச்சான்னு வெச்சுங்க, 5 பேர்ல நீங்க தான் எனக்கு நம்பர் 1. ஏயா வைத்த கலக்குற? அந்த ஈரோடு வரதராஜ் எவ்வளவுயா சுத்து வச்சிருக்கேன்? 80 லட்சம். உங்களை விட 10 லட்சம் கம்மி தான். அந்த ராசிபுரம் 17 60 லட்சம். உங்களை விட 30 லட்சம் கம்மி. யோ, என்ன இது எல்லாரும் என்னை விட கம்மியாவே இருக்காங்க. நான் இப்பவே லஞ்சம் வர நிறுத்திட்டு வச்சுக்க. என்னை விட ஈரோடு வரதராஜ் அடுத்த மாசம் அதிகமாயிரும்ல. எங்க கள்ளக்குறிச்சியில் தாசில்தார் தொங்க போட்டாங்கல்ல, அப்பவே அவர் கவர்னர் விட்டாருங்க. அப்ப ராசிபுரம் 17 அவன் என்னை விட அதிகமா வாங்குவானையா? ஆனா நீங்க ஒண்ணு இப்பெல்லாம் ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறதுக்கே பயந்துட்டு பாத்துங்க. ஐயோ, இப்ப என்னையா பண்றது? வணக்கம் சார். அந்த ரோடு கான்ட்ராக்டர் நமக்கே கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சார். ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. பாலசாமி வாங்க, உங்களை தான் நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏற்கனவே எனக்கு பிபி எகிரு.
இதுல ஏற்கனவே நீ கொடுத்த 4 லட்சம் இருக்கு. இதை எடுத்துட்டு போயிருக்க சார். போங்க. எதுக்கும் என் கூட நீங்க கொஞ்சம் வாங்க வாங்க. காணிக்குது எல்லாரும். ஐயா, இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நான் வாங்குற பணத்தை எல்லாம் கரெக்டா கணக்கு எழுதி அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் இவற்றை வாங்கின 4 லட்சத்தை திருப்பி கொடுத்துடுறேன். என் கணக்குல வரவு வச்சுக்கோங்க. இன்னும் நான் செலவு பண்ணாம வச்சிருக்க பணத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடுறேன். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சு வச்சிடுறேன். கரெக்டா கொஞ்சம் கணக்கு எழுதுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆளு எக்ஸெப்ட் பண்ண வேண்டிட்டு இல்ல. പക്ഷെ എന്ന് വെച്ചാൽ അങ്ങനെ ചെയ്തു. என்ன தகவல் வரப்போகுது? பயமா இருக்கு. 17ஆம் தேதி ആയില്ലേ, കണ്ടുപിടിക്കാൻ പറ്റിയിട്ടില്ല. எஸ் கண்ட்ரோல் ரூம். തുടങ്ങിയ മിസ്സിംഗ് കേസ്. சார் மோசம் போயிட்டோம் சார். கடைசியில நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சுட்டாங்க சார். இதுவரைக்கும் 8 எஸ்பிங்க காணாம போயிருக்காங்களா சார்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல கை வச்சுட்டாங்க. போலீஸ் 8 எஸ்பியை தூக்கிட்டாங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா மெசேஜ் அனுப்பு. எல்லா போலீஸையும் அந்தந்த ஸ்டேஷன்ல போய் பாதுகாப்பா இருக்க சொல்லு. மானம் போகுதியா? மானம் போகல. இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நடக்கல. காவல்துறை உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த தடவை அவங்களை எப்படி நாங்க பிடிச்சிருவோம்? எங்க கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. அவங்க காவல்துறையை தப்பா இடம் போட்டுருக்காங்க. எங்களை மீறி அவங்க யாரு மேலேயும் கை வைக்க முடியாது. நமது காவல்துறை மிகவும் வெளிப்போடு இருக்கிறது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு யார் மீது அந்த சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு உடனே தெரிவிங்க. அவங்க கடத்துறதே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தானே சார். இது வரைக்கும் 8 எஸ்பி காணுமா சார்? நம்மள பத்திரமா ஸ்டேஷன் திரும்ப சொல்றாங்க. வாங்க சார் போயிடலாம். சார் நாங்க வேணா ஸ்டேஷன் வரைக்கும் துணைக்கு வரலாமா சார்? அரசு அதிகாரிகளும் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை உங்கள் தோளோடு தோளாக உங்கள் உயிர் காக்கும் தோழனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. எனவே അയാളെ കൊണ്ടുപോയി. பன்னீர்செல்வம் வயது 47 செஞ்சி, திரு கே முகுந்தன் வயது 38 ஆத்தூர், திரு எம் அண்ணாமலை வயது 49, செந்தில்குமார் வயது 53 வட்டன் சத்திரம், திரு வி ஜெகதீஷ் வயது 37 நாகப்பட்டினம், திரு வி பழனிசாமி வயது 52 மேட்டூர், திரு எம் சுப்பிரமணியம் வயது 42 நாமக்கல், திரு எஸ் கோவிந்தசாமி வயது 44 கன்னியாகுமரி. கடந்த 3 நாட்களாக காணாமல் போன 15 காவல்துறை எஸ்பிக்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் தமிழக காவல்துறையினர் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2வது முறையாக நடைபெற்றுள்ள இந்த கடத்தல் சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற இன்று 3வது நாளாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. என்ன பண்றீங்க? என்கிட்ட விளையாடுறீங்களா? போரிக்கு நாய்களா? மரியாதை என்ன வெளியில விட்டுருங்க. போலீஸ் கரண்டி ஆடத்தை காட்டுறீங்களா? யாரும் தெரியுமாடா? தெரியுமா? தெரியும். உன் பேர் வரதராஜன். 1994ஆம் வருஷம் மார்ச் மாசம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை விழுப்புரத்துல நீ எஸ்பியா ஜாயின் பண்ண. வேலைக்கு சென்ற 3வது நாளே கள்ளச்சாராயம் குடிச்சு 14 பேர் செத்த கேஸ்ல பச்சையப்பன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்காக நீ வாங்கின முதல் லஞ்ச பணம் 15 லட்சம். நீ வேற ஊருக்கு மாறிட்ட. ஆனா இங்க இருக்கிற பச்சையப்பன் அதே மாதிரி 3 தடவை கள்ளச்சாராயத்தால பல பேரை கொண்டுட்டான். நீ சிதம்பரத்துக்கு மாறினப்போ அந்த ஊர் ஸ்டேஷன்ல கற்பழிப்பு நடந்துச்சு. நீ இருந்த வரைக்கும் அந்த ஊர்ல நீ குறுக்கு வழியில சம்பாதிச்ச பணம் 83 லட்சம். அந்த பணத்தை வச்சு உளுந்தூர்பேட்டையில உன் பொண்டாட்டி பேர்ல நிலம் வாங்கியிருக்க. அங்கிருந்து திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, தேனி இதெல்லாம் நீ வேலை பார்த்த இடம். போன இடம்லாம் லஞ்சம். உன்னால செத்தவங்களோட எண்ணிக்கை 36 பேர். நீ கடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு நீ கடைசியா வாங்கின லஞ்ச பணம் 6 லட்சம். ஒரு நாட்டோட முதலமைச்சருக்கோ பிரதமருக்கோ பொதுமக்களை அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனா அந்த உரிமை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? தப்பு செய்யற பிள்ளைய தட்டி திருத்த தகப்பு ஸ்தானத்துல உங்களை வச்சிருக்காங்க. லட்சியமா நினைச்சு உயிரை கொடுக்கிற எத்தனையோ போலீஸ்காரங்க இருக்காங்க. உன்னாலதான் அவங்களுக்கெல்லாம் கெட்ட பேரு.
பெருமைப்படு. உன் ஒருத்தன் உயிரால உன் டிபார்ட்மெண்டே சுத்தமாக போகுது. மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. ഓ അവിടെയുള്ള ആൾക്കാർ തന്നെയാണ് അത് ചെയ്യുന്ന മുതലേ മറ്റുള്ളവർ ഇവർ സഹായിക്കുന്ന ആൾക്കാരാണ് അവര്. അതെ, ടീം വർക്ക് ആ ഫസ്റ്റ് ഇത് കാണിച്ചില്ല. യെസ്, ബാക്കിയുള്ളവരെ വിട്ടുന്നോ ബാക്കിയുള്ള പോലീസുകാരെ. பாத்தியா எத்தனை முறை படிச்சு சொல்லியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்லைன்னு எவனாவது கேட்டானுங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சுட்டு போயிருக்கலாம். இவங்க போய் அவனை கண்டுபிடிப்பாங்களா என்ன? இரு ஏன் இப்ப கத்துற? அவங்க எல்லாம் வந்துட போறாங்க. வரட்டும். சரி, நீ மெடிக்கல் லீவ் போட்டு போனிய, அது என்னாச்சு? நான் கிட்டத்தட்ட புடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட புடிச்சிட்டியா? இது வந்தவாசி தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களோட லிஸ்ட். இவங்க எல்லாரும் பத்தியும் தனித்தனியா விசாரிச்சு ஏசிஎப்ல இருக்கிற அந்த ஒருத்தன் யாருன்னு புடிச்சிட்டேன். இவர் முதல் ஆளு. இவரு போன வருஷம் 25 ஏக்கரா நிலம் வாங்கியிருக்கிறார். சோ இவர் இல்ல. இந்த ஆளு பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் வாங்குறதுக்காக 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காரு. அதனால இவரும் இல்ல. இவரு ஒரு சாந்த்ரோ கார் வாங்கியிருக்காரு. இவரு பொண்ணு கல்யாணத்துக்காக 150 பவுன் நகை போட்டிருக்காரு. இவனும் லஞ்சம் வாங்கினவன் தான். இவங்க எல்லாருமே ஆமாமே ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த 47வது ஆள் மாத்திரம் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கல. பேரு குமரேசன். சம்பளம் 3000 ரூபாய். அக்கௌண்டன்ட். 500 ரூபாய் வாடகை வீடு. டிவிஎஸ் 50 வச்சிருக்காரு, அதுவும் டியூல. பையன் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். லயன்ஸ் கிளப்ல 43 தடவை ரத்த தானம் பண்ணியிருக்காரு. കുറച്ച് പ്യൂർ ആയിട്ടുള്ള சோ இவன் தான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லார பத்தியும் தகவல் சொல்ற ஆளு. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கரூர் தாலுகா ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸோட லிஸ்ட். இங்கேயும் ஒருத்தர் இருக்கான், ஜாக்கூர் ஹுசைன் அப்படின்ட்டு. லஞ்சம் வாங்காதவன். ஏடியா இருக்கான், 4000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு. இவனுக்கு ஒரு தங்கச்சி, இந்துவை லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இங்கேயும் ஒருத்தன் தான் நேர்மையானவன். இவங்க 2 பேர் கூட பாத்தீங்கன்னா குமரேசன், ஜாக்கூர் ஹுசைன், எந்த விதமான ஒற்றுமை கிடையாது. இவன் இந்து, அவன் முஸ்லீம். இவன் படிச்சது வந்தவாசி ஸ்கூல்ல, அவன் படிச்சது கரூர் ஸ்கூல்ல. இவன் பெரும்பலூர் ஹேண்ட்ஸ் ஒரு காலேஜ், அவன் திருச்சி பிஷப் பீப்பர் காலேஜ். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாம் மீறி ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. அத்தனை பேருக்கும் நடுவுல யாரோ ஒருத்தன் இருக்கான். அந்த ஒருத்தன் தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஆபீஸ்ல இருக்கிறவங்க லைட் ஒரு ஆள். அந்த ஆள் யாரு? எப்படி ஒவ்வொரு ஆபீஸ்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிக்க முடியுது? இந்த சின்ன மீனை பிடிச்சா அந்த சொரா மீனை பிடிச்சிடலாம். പോലീസ് പക്ഷേ രസം പോണ നല്ല ഡയലോഗ് ഡെലിവറി കേട്ടോ, സംസാരം ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ടു. നീ ஆமா, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கே வந்துட்டு இருக்கீங்க. ஹாஸ்டல் பிடிக்கலையா? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பெத்துக்க வேண்டியதானே? உதச்சனா ஆண்டி, தமிழ்நாட்டின் அறநிலைத்துறை சீஃப் செக்ரட்டரி யார்? ஏய், என் அங்கிள் சன் தான் அவரு. பேரு அன்புக்கரசு IAS. அன்புக்கரசு. AN பு அப்பி யூ. அறநிலைத்துறை சீஃப் செக்ரட்டரி அன்புக்கரசு இல்லம்மா, மலைச்சாமி IAS. நேத்து காலையில செக்ரட்டேரியட்ல அவரை பார்த்து பேசிட்டு வரேன். எனக்கு தெரியாதா? சிரிச்சிட்டா உண்மையாடுமா? எவ்வளவு பெட்? ഓ നേത്തിക്ക് ഇത് മാറി എന്തെങ്കിലും മാറിയിട്ടുണ്ടോ? ஹலோ Hello, I'm Mr. Anbukara's uncle's daughter speaking. Could I speak to him? இல்ல மேடம், மிஸ்டர் அன்புக்கரசு நேத்தி சாயந்தரமே திருவண்ணாமலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு. இன்னைக்கு காலையில இருந்து மிஸ்டர் மலைச்சாமி IAS சார்ஜ் எடுத்திருக்காரு. அவருக்கு கனெக்ட் பண்ணட்டுமா? இல்ல வேணாம். என்னப்பா, நேத்து காலையில நான் போன மாதிரி நீங்க ஈவினிங் போயிருப்பீங்க. சரி, உள்துறை செக்ரட்டரி யாருன்னு சொல்லுங்க. மிஸ்டர் முனிர் போடா. இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சக்திகாந்த தாஸ். பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் பிச்சாண்டி IAS. சரி, செக்ரட்டேரியட்ல மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை 6,21,00,000. அதுல ஆண்கள் 3,13,00,000, பெண்கள் 3,09,00,000. இதுல ஓட்டுரிமை இருக்கிறவங்க 4,79,00,000, ஓட்டுரிமை இல்லாதவங்க 1,42,00,000, படிச்சவங்க 4,06,00,000 பேர், படிக்காதவங்க 2,15,00,000 பேர். வறுமைக்கோட்டு கீழே 86,00,000 பேர் இருக்காங்க. விவசாய நிலம் 1,10,00,000 ஏக்கர், தரிசு நிலம் 50,00,000 ஏக்கர். மொத்த கலெக்டர்ஸ் 30 பேர், முனிசிபல் கோர்ட் 409, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் 30, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் 364, சராசரியா 72 பேஷண்ட்டுக்கு ஒரு பெட். மொத்த போலீஸ் ஸ்டேஷன் 1276, போலீஸ் எண்ணிக்கை 82,840.
மொத்த ஜெயில் 133, ரயில்வே ஸ்டேஷன் 626, உலக வங்கியில தமிழ்நாட்டோட கடன் 4000 கோடி. ஒரு நாளைக்கு ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, 72 திருட்டு கேஸ். ஒரு மணி நேரத்துக்கு 127 பேர் பிறக்கிறாங்க, 44 பேர் சாகுறாங்க. ஓ കിളിപോയി അല്ലേ? എല്ലാ കണക്കുണ്ട് കയ്യില്. അല്ല ഓൺ ദ സ്പോട്ട്, അത് അപ്ഡേറ്റ് അപ് ടു ഡേറ്റ് ആണ്. புதுசா இருக்க வாத்தியாருக்கு வரவா? பாட்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்னடா இது? ஒண்ணும் இல்ல, இந்த வெள்ளக்கார பொண்ணு, ஹிந்தி பையன், மத்த 2 பேரு, இவங்கெல்லாம் யாரு? மாஸ்டருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அல்ல அனாத பிள்ளைய. அந்த வெள்ளக்கார பொண்ணு யாரு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு வடக்கு பக்கத்துல வேன்ல உயிரோட வச்சு ஒரு வெள்ளக்கார குடும்பத்தை இடிச்சாங்கல, அதுல தப்பிச்சு அந்த பொண்ணு. ഓ அம்மா அப்பா 2 தம்பி எல்லாம் அந்த பாப்பா கண்ணுக்கு முன்னாடி வச்சு எடுத்து சாவடிச்சுட்டாங்க. வாத்தியாரு யாரையோ பார்த்து கூட்டிட்டு வந்து வளர்க்குறாரு. இந்த இந்திக்கார பையன் இருக்கானே, அது குடும்பம் சாதி சனம் எல்லாம் குஜராத் போகும்பத்துல செத்துட்டாங்க. ഓ ഗുജറാത്ത്. அந்த பொண்ணு இருக்க, அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல அவங்க ஆத்தா அப்பா எல்லாம் செத்துட்டாங்க. 2வது பையன் வந்த புதுசுல ராத்திரி எல்லாம் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே இருந்தேன். நம்ம வாத்தியாரையும் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வெளியே வெளியே நடந்துகிட்டே இருந்தேன். பெத்த பிள்ளையே கையப்பாடு ஊற்றி கொள்ற இந்த காலத்துல யார் பெத்த பிள்ளைய தான் பெத்த பிள்ளை மாதிரி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நல்ல மனசு வேற யாருக்குமே வராதுமா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்குதுங்க. സംസാരം മോഡുലേഷൻ ഭയങ്കര രസമാണ്. പാട്ടാണ് ഇപ്പോഴത്തെ പാട്ടുണ്ടോ? പാട്ടുണ്ട് കേട്ടോ പാട്ട്. ഉണ്ടാവില്ലല്ലോ. ആ. ഓഫ് കിഡ് സീനായിരുന്നു കേട്ടോ. അതായത് ഭയങ്കര ഫാസ്റ്റ് സംഭവമാണ്. അപ്പോൾ ഇത് നമുക്ക് ഫസ്റ്റ് തന്നെ ആ ഒരു ടീം വർക്ക് ഫസ്റ്റ് സീനിൽ തന്നെ കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. അതിനുശേഷം ആണെങ്കിൽ ഫുൾ അദ്ദേഹത്തിന്റെ കണ്ണ് ഫോക്കസ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ഏതൊക്കെ നമുക്ക് മനസ്സിലായി ഇദ്ദേഹമാണ് എല്ലാത്തിനും എന്താ പറയാ നേതൃത്വം കൊടുക്കുന്നത് എന്നുള്ളത്. ഈ സീൻ തുടങ്ങുന്നതന്നെ കറക്റ്റ് ആ തിയേറ്ററിൽ സംഭവം കാണിക്കുന്നത്. അടുത്ത ഡിപ്പാർട്ട്മെന്റിനെ പിടിക്കാനുള്ള സാധനം അവിടെ ഓൾറെഡി കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. എന്റെ അത് കഴിഞ്ഞ ശേഷം ഏറ്റവും ട്വിസ്റ്റിംഗ് ആയിട്ടുള്ള സംഭവം എന്ന് വെച്ചാൽ ഈ പോലീസാണ് എല്ലാ സ്ഥലത്തും പോയിട്ട് ഞങ്ങളാണ് രക്ഷകൻ, ഞങ്ങളെ നിങ്ങൾ രക്ഷിക്കും എന്ന് പറയുമ്പോഴേക്ക് കറക്റ്റ് ആയിട്ട് അവർക്ക് തന്നെ പണി കിട്ടി. അവരുടെ ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ അതും ഏറ്റവും കൂടുതൽ ലഞ്ചം വാങ്ങുന്ന നാളെ തന്നെ പണി കൊടുക്കുകയും ചെയ്തു. അതായത് എന്താ പറയാ, അപ്പൊ അങ്ങനെ ഒരു സംഭവം ചെയ്യുമ്പോൾ വെച്ചാൽ ബാക്കിയുള്ള ആളുകളൊക്കെ പൈസ തിരിച്ചു കൊടുക്കുന്ന, ഒരാൾ പൈസ തിരിച്ചു കൊടുക്കുന്ന അതൊക്കെ പൊളിയായിരുന്നു. പിന്നെ പ്രത്യേകിച്ച് എടുത്തു പറയേണ്ടെന്ന് അറിയാം, ആ ഒരു പോലീസിന്റെ അടുത്ത് സംസാരിക്കുമ്പോൾ ആ ഒരു സിംഗിൾ ഷോട്ട് സംഭവം ഉണ്ടല്ലേ, കറങ്ങി ഇങ്ങനെ സംസാരിക്കുന്ന സമയത്ത് അതിങ്ങനെ ഒറ്റ ഇതില് ആ ഒരു ഫുൾ ഡയലോഗ് ഇങ്ങനെ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പൊ പറയുമ്പോൾ നല്ല രസമുണ്ടല്ലേ കാണാൻ വേണ്ടിയിട്ട്. പിന്നെ അതുപോലെ തന്നെ മറ്റേ സ്ഥലത്തും ഉണ്ടായിരുന്നല്ലേ, ഈ അവസാനം മറ്റേ നമ്മളെ ഈ നായികയല്ല ആ ഒരു പെങ്കൊച്ചിന്റെ അടുത്ത് സംസാരിക്കുന്ന സ്ഥലത്ത് ഉണ്ടായിരുന്നില്ലേ അല്ലെ, ആ ഒരു സ്ഥലത്തും ഇതുപോലെ ഫുള്ള് കാര്യങ്ങൾ പറയുന്നത്. ക്യാരക്ടറിന് എല്ലാ സ്പന്ദനവും അറിയാം, ഓരോ മൊമെന്റിൽ എന്താ നടക്കുന്നതെന്നുള്ളത് ഇൻഫർമേഷൻ കിട്ടുന്നുണ്ട്. എല്ലാം ഭയങ്കര കാൽക്കുലേഷൻ ആണ് പുള്ളിക്കാരന്. അപ്പൊ അതാണ് പറയുന്നത്, തമിഴ്നാടിന്റെ എല്ലാ സംഭവങ്ങളും എടുത്ത് പറയുന്നുണ്ട്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ എന്താ പറയാ, അപ്പൊ എന്ത് സംഭവിച്ചു എനിക്കോട് എല്ലാ ഡിപ്പാർട്ട്മെന്റിലും ആളുകൾ എന്താ അത് മറ്റേ ആ പോലീസുകാരനും പറഞ്ഞില്ലേ, ഇപ്പൊ ഈ 2 ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ അദ്ദേഹത്തിന് കിട്ടിയ 2 ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ നിന്ന് 2 പേരെ കിട്ടി, ലഞ്ചൊന്നും വാങ്ങാത്ത 2 പേര്. അതിന്റെ തന്നെ ആ ഒരു ബാക്ക്ഗ്രൗണ്ട് നല്ല രസമുണ്ടായിരുന്നു. 500 രൂപക്ക് റെന്റിന് നിൽക്കുന്നതാണ്, വാടക കൊടുത്ത് നിൽക്കുന്നതാണ്, അങ്ങനെ വലിയ പൈസ 3000 രൂപ 4000 രൂപ ശമ്പളം എന്ന് പറഞ്ഞത്. അപ്പൊ 3000-4000 ശമ്പളം വാങ്ങിക്കുന്ന ഒരു പോലീസ് ഉദ്യോഗസ്ഥന് എന്താ പറയാ, അത്രയും സിൻസിയർ ആയിട്ട് നിൽക്കുന്നു. അതിന് എന്താ പറയാ ലഞ്ചം വാങ്ങാനൊരു സ്കോപ്പ് ഉണ്ടായിട്ടും വാങ്ങാതെ നിന്നിട്ട് സ്ട്രഗിൾ ചെയ്യുന്നു എന്ന് കാണുമ്പോൾ അത് ഒരു സ്പെഷ്യൽ ആണ് അല്ലെ. അതാണ് ആ പ്രത്യേകം നോട്ട് ചെയ്തത്. പക്ഷെ ബാക്കി എല്ലാ പോലീസുകാരും ലഞ്ചം വാങ്ങുന്നവരാണ്. അതും അതുപോലെ തന്നെ മറ്റുള്ള ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ ഇങ്ങനെ തന്നെയായിരിക്കും. ചിലപ്പോൾ എനിക്കൊന്നും ഇങ്ങനെയുള്ള എല്ലാ ഡിപ്പാർട്ട്മെന്റിനും ഇങ്ങനെയൊന്നും ചെയ്യാത്ത ആൾക്കാരായിരിക്കണം ഈ ഒരു ടീമിൽ ഉണ്ടാവേണ്ടത്. ചിലപ്പോ അങ്ങനെ ആയിരിക്കണം എല്ലാരും കൂടി. അവരൊരു കുറച്ച് ആൾക്കാർ ഒരുമിച്ച് കാണിച്ചില്ലായിരുന്നു. പക്ഷെ എന്താന്ന് വെച്ചാൽ ഈ ഒരു പോലീസ് ഉദ്യോഗസ്ഥൻ അന്വേഷിക്കുന്ന സംഭവം അത് വേറെ ആളുകളിലേക്ക് എത്തുന്നില്ല. കാരണം എന്താ വെച്ചാൽ ഇങ്ങനെ ആരും കൂട്ടുന്നില്ലല്ലോ. കാരണം ഇദ്ദേഹത്തിന്റെ പൊസിഷൻ ആ ഒരു കോൺസ്റ്റബിൾ പൊസിഷൻ ആയതുകൊണ്ട് അതുകൊണ്ടല്ലേ അവിടെ പുറത്തോട്ട് വിട്ടത് ഇവര് സംസാരിക്കുന്ന സമയത്ത്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ ഇനിയിപ്പോ ഇദ്ദേഹം കണ്ടുപിടിച്ചാലും ഇനി എന്തായിരിക്കും ആവാൻ പോകുന്നത് അതാണ് സംഭവം. ആ കണ്ടുപിടിച്ചിട്ട് ഇനി ചിലപ്പോ ഇതൊക്കെ സത്യങ്ങളൊക്കെ അറിഞ്ഞതിന് ശേഷം ഈ പോലീസുകാരനും ഇനി നമ്മുടെ വിജയകാന്ത് സാറിന്റെ കൂടെ പോകുമെന്നുള്ളത് അദ്ദേഹത്തിന് തോന്നും. കാരണം ഇദ്ദേഹവും അത്യാവശ്യം നല്ല പോലീസ് ഉദ്യോഗസ്ഥനാണ്, അതായത് കുറച്ച് മുളക്കുള്ള ആളാണ്. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെ എനിക്ക് തോന്നുന്നത് ചിലപ്പോ ഒന്നും ചെയ്യാൻ ഇനിയിപ്പോ ഫുള്ള് കാര്യങ്ങൾ അറിയുമ്പോ എന്തെങ്കിലും ഒരു കാരണം ഉണ്ടാവുമല്ലോ ഇങ്ങനെ ആവാനും ഇത്രയും ഒരു സെറ്റപ്പ് ചെയ്യാൻ വേണ്ടിട്ട്. അപ്പൊ അതിനുള്ള മെയിൻ കാരണം അറിയുമ്പോഴൊക്കെ ചിലപ്പോ മനസ്സ് മാറാൻ സാധ്യതയുണ്ട്. ഏകദേശം നമ്മുടെ നെടുമുടി ചേട്ടനെ പോലെ ഇന്ത്യന്റെ ഭയങ്കര കണക്ഷൻ പ്രത്യേകിച്ച് അവസാനത്തോട്ട് ചെറുതായിട്ട് മാറുന്നില്ല. അവിടെ പറയുന്നില്ല എനിക്ക് നിങ്ങളെ ഭയങ്കര ഇഷ്ടമുള്ള സംഭവം പറയുന്നില്ലേ, അതുപോലെ ചിലപ്പോൾ ഇവിടെയും അങ്ങനെ എന്തെങ്കിലും സാധ്യതയുണ്ട്. എന്തായാലും നമുക്ക് നോക്കാം അടുത്ത സീനിൽ എന്തായിരിക്കും വരാൻ പോകുന്നത്.